ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறப்ப சப்போஸ் டு அப்படிங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சீம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுவோம், அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் சப்போஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஆஸ் ஐ ஆம் தி இன்சார்ஜ். இதுக்கு என்ன மீனிங்? அதே மாதிரி இட் சீம்ஸ் தேர் வில் பி அ ஹெவி ரெயின்ஃபால். அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் கவனித்திருக்க வேண்டுமா? இஸ் ஹீ சப்போஸ் டு வாட்ச் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ்? ஓகே, இந்த சப்போஸ் டு அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அதில் மாடல் சென்டென்சஸ். அதே மாதிரி சீம்ஸ், இதுலேயும் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். சப்போஸ் டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முறைப்படி, கடமை காரணமாக, அதாவது வழக்கமாக செய்கிறது. ஓகே, ஸோ அவருடைய டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அவருடைய கடமை அது. எக்ஸ்பெக்டட் டு டூ எ பர்டிகுலர் வே, ரொட்டீன் வே, அக்கார்டிங் டு எ ரூல் ஆர் அன் அக்ரிமெண்ட். உங்களுடைய டியூட்டி இதை பண்ணணும். ஸோ அதுதான் சப்போஸ்டு டு. சப்போஸ்டு டு இந்த ரெண்டையும் சேர்த்து தான் சொல்லணும். வெறும் சப்போஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? திங்க் ஆர் அசியூம். ஸோ இப்படி இருக்கலாமோ அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொல்கிறதுக்கு சப்போஸ் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இப்படி சொல்லுவோம்ல, இருப்பின், இருந்தால் அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சப்போஸ் டு. சப்போஸ் வேறு, சப்போஸ் டு வேறு. இஃப் சம்திங் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன், இட் வாஸ் பிளான்ட் ஆர் இன்டெண்டட் டு ஹேப்பன். ஓகே, பட் டிட் நாட் இன்ஃபேக்ட் ஹேப்பன். அதாவது ஒரு செயல் நடந்திருக்கணும், செஞ்சுருக்கணும், அவங்க பண்ணியிருந்திருக்கணும், பட் அவங்க பண்ணலை. அதை சப்போஸ் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். மாடல் சென்டென்சஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். கேஷுவலாக நீங்கள் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் டுவை ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஐ ஆம் சப்போஸ்ட் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஆஸ் ஐ ஆம் தி இன்சார்ஜ். நான் தான் இந்த வேலையை முடித்தாக வேண்டும், இன்சார்ஜாக இருப்பதால். ஆஸ் ஐ ஆம் தி இன்சார்ஜ், நான் இன்சார்ஜாக இருக்கிறதுனால நான் தான் இந்த வேலையை முடிச்சாகணும். ஐ ஆம் சப்போஸ்ட் டு டூ திஸ் ஒர்க். இந்த வேலை எனக்குரியது, இந்த கடமை என்னுடைய கடமை, ஸோ நான் தான் முடிச்சாகணும். யூ ஆர் சப்போஸ்ட் டு ரிஜிஸ்டர் ஆல் த கம்ப்ளைண்ட்ஸ் பட் யூ டிட் நாட். நீங்கள் அனைத்து புகார்களையும் பதிவு செய்திருத்தல் வேண்டும், ஆனால் செய்யவில்லை. நீங்கள் செஞ்சுருக்கணும், ஆனால் செய்யலை. உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்யலை. யூ ஆர் சப்போஸ் டு ரெஜிஸ்டர் ஆல் த கம்ப்ளைண்ட்ஸ் பட் யூ டிட் நாட். நான் தான் இந்த வேலையை செய்யணுமா? இது என்னுடைய டியூட்டியா? நான் தான் இந்த வேலையை செய்யணுமா? ஆம் ஐ சப்போஸ் டு டூ தீஸ் ஒர்க்? சப்போஸ் டு யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். ஆம் ஐ சப்போஸ் டு டூ தீஸ் ஒர்க்? இந்த ஆம் எடுத்துகிட்டு ஹீ அப்ளை பண்ணி பாருங்கள். இஸ் ஹீ சப்போஸ் டு டூ தீஸ் ஒர்க்? இந்த வேலையெல்லாம் அவர் தான் செஞ்சுருக்கணுமா? இஸ் ஹீ சப்போஸ் டு வாட்ச் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ்? அனைத்து நடவடிக்கைகளையும் அவர் கவனித்திருக்க வேண்டுமா? இஸ் ஹீ சப்போஸ் டு வாட்ச் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ்? ஸோ இது கொஸ்டின். தே ஆர் சப்போஸ் டு எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன். அவர்கள் நிலைமையை விவரித்திருக்க வேண்டும். தே ஆர் சப்போஸ் டு எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன். அவங்க தான் சொல்லியிருக்கணும், அவங்க சொல்லலை அப்படின்னு அர்த்தம். இந்த சப்போஸ் டு வந்தாலே மேக்ஸிமம் அது நடக்கலை, அது செய்யலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் தான் செஞ்சுருக்கணும், அது செய்யலை. எ கிளர்க் இஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் ஆல் த ஃபைல்ஸ் டெய்லி. ஒரு கிளர்க் அனைத்து ஃபைல்ஸையும் தினமும் முடித்திருக்க வேண்டும், அவருடைய டியூட்டி. எ கிளர்க் இஸ் சப்போஸ் டு ஃபினிஷ் ஆல் த ஃபைல்ஸ் டெய்லி. கிளர்க் ஆர் சைலண்ட், கிளர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, கிளர்க். இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் யூஸ் ஆகிற இன்னொரு வார்த்தை சீம், SEEM. சீம் அப்படின்னா தெரிதல் அப்படின்னு அர்த்தம். டு அப்பியர் டு பி சம்திங், ஏதோ ஒன்று மாதிரி தெரியுது. ஆர் டு அப்பியர் டு ஹாவ் எ பர்டிகுலர் குவாலிட்டி. ஓகே, தெரிதல், இந்த மாதிரி தெரியுது, அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சீம். இப்போ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஹீ சீம்ஸ் ஹாப்பி. அவர் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தெரிகிறது. ஹீ சீம்ஸ் ஹாப்பி. இட் சீம்ட் லைக் எ குட் ஐடியா. இது நல்ல ஐடியாவாக தெரிந்தது. சீமோட பாசன்ஸ் சீம்டு. இது நல்ல ஐடியாவாக தெரிந்தது. திஸ் டீச்சர் சீம்ஸ் லைக் அன் ஆனஸ்ட் மேன். ஆனஸ்ட், ஹெச் சைலண்ட், அதனால் ஆ சவுண்டு தான் வரணும். அதனால் வவல் சவுண்டாக இருக்கிறதுனால ஆன் யூஸ் பண்ணுறோம். திஸ் டீச்சர் சீம்ஸ் லைக் அன் ஆனஸ்ட் மேன். இந்த ஆசிரியர் ஒரு நேர்மையான மனிதராக தெரிகிறார். ஸோ இந்த தெரிதல் அப்படிங்கிறது சீம். சீமோட பாசன்ஸ் சீம்டு. இட் சீம்ஸ்
there will be a heavy rainfall. பெரிய மழை வர்ற மாதிரி தெரியுது. It seems there will be a heavy rainfall. இந்த ரெயின்ஃபால் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக டவுன் போர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். டவுன் போர், DOWNPOUR, மழை கொட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கு டவுன் போர் யூஸ் பண்ணலாம். It seems there will be a heavy rainfall. You seem little bit tired. நீங்கள் பார்க்குறதுக்கு டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. You seem little bit tired. Take rest. ஓய்வு எடுத்துங்க. He seemed confused. அவர் பார்க்குறதுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கார், அதாவது குழப்பத்தில் இருக்கிறார். He seemed confused. இருந்தார். ஸோ past tense, இருந்தார். We must explain again. நாம் மறுபடியும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும். சப்போஸ் அப்படிங்கிற வார்த்தை வேறு, சப்போஸ் டு அப்படிங்கிறது வேறு. ஸோ சப்போஸ் டு, சீம்ஸ் டு பி, இது ரெண்டுமே இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நீங்கள் வேறு வேறு சென்டென்சஸில் உங்களுடைய ஓன் சென்டென்சஸில் அப்ளை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.